பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்லியிருப்பாங்க நைட்டு, உன் அம்மாவோட பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக போகலான்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் கோமதி போயிட்டு பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க, எங்க நேற்று நைட்டு நீங்கள் சொன்னீங்களே உண்மையாலே அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏண்டி இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, தூக்க கழகத்தில் இது இந்த மாதிரி பேசியிருப்பீங்களோன்னு நினச்சிட்டு கேட்குறேன் அப்படின்றாங்க. இல்லை, நீ என்ன சொல்லியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம உன் அம்மாவோட பிறந்த நாளைக்கு போக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அதை கேட்ட கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் எங்க நான் இப்போவே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லாருமே கூப்பிடுறாங்க. மயில், கதிர் வாடா, இங்கே பழனி இங்கே வாடான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் செந்தில் இங்கே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவன் தான் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாமல் மறந்து போய் கூப்பிட்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க. நான் என்னடி சொல்கிறது, நீயே சொல்லுன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. என்னை எப்படியோ ஏமாற்றி நீ என்கிட்ட சம்மதம் வாங்கிட்ட, இப்போ என்ன சொல்கிறியான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பாண்டியன் சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் ஆத்தாக்கு பிறந்த நாள் வருது, அந்த பிறந்த நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம கொண்டாட போகிறோம்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. மயில் கேட்குறா, பிரச்சனை எதுவும் வராதாமான்னு சொல்லிட்டு. இல்லை மயில், நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை வராமல் நம்ம அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அப்போ போயிட்டு நம்ம அன்னதானம் போடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மனசார ஆத்தாவை பாராட்டிட்டோம், நம்ம அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம், நம்ம கிளம்பி வந்துடலாம் அங்கேருந்து. யாரும் அங்கே வந்து கொண்டாடி அவங்களோட உறவு கொண்டாடிட்டெல்லாம் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பாண்டியன் ஒத்துக்கிட்டதுனால. அப்போ போயிட்டு ராஜு கேட்குறாங்க, அத்தை எப்படி அத்தை நீங்கள் ஒத்துக்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு. நான்லாம் ஒத்துக்க வைக்கலடி, அவர் என்னுடைய கண்ணீரை பார்த்தே ஒத்துக்கிட்டாருடி, சம்மதிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, வாடி நம்ம என்ன ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம மீனாக்கு கால் பண்ணி சொல்லணும், அவங்களையும் வர சொல்லிடலான்னு சொல்கிறாங்க. உடனே இந்த சுகன்யா போயிட்டு சக்திவேல் வீட்டில் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி தான் பாண்டியன் குடும்பம் நாளைக்கா குலதெய்வ கோயிலுக்கு வந்து அன்னதானம் போடுறாங்களான்னு சொல்லிட்டு. அதை கேட்ட சக்திவேலுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. யாருக்கு யார் அன்னதானம் போடுறது, நம்ம என்ன சோறுக்கு வழி இல்லாமலையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாறி சொல்கிறாங்க, எங்க அவங்க ஒன்றும் நமக்காக போடல, யாரோ ஒருத்துக்கு இல்லாதவங்களுக்கு தானே போடுறாங்க, எதுக்காக இந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நீ வாயை மூடுடி, வர வர வாய் ஜாஸ்தி ஆகிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆத்தா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருடா, நானும் இந்த வாட்டியாவது என் பொண்ணோட கொண்டாடுகிறேனே, அமைதியாக இருங்கடா, எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை ஆத்தா, நீ என்ன சொன்னாலே அந்த ஓடுகாலி குடும்பங்க குலதெய்வ கோயிலுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேல்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, அண்ணே வாண்ணே, நம்ம இப்போவே என்ன ஏதுன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ வந்து முத்துவேல், இங்கே பாரு சக்தி, பரவாயில்ல விடுறா, எங்கேயோ வந்துட்டு போட்டோம், நம்ம அவங்க மட்டும் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா சரி, அப்போ பார்த்துக்கலாம், அவங்களோட நம்மளுக்கு எந்த உறவும் இல்லை, அவங்க குலதெய்வ கோயிலுக்கு வர்றதுனால நம்ம ஒன்று சேர்ந்துட்டோன்றதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி என்னவோ, குடும்பம் ஒன்றா சேர்ந்துட்டிங்களா எல்லாரும், அப்போ நான் தனியாக ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ரொம்ப தனியாக புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆத்தா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு முத்துக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, முத்து ரொம்பவே என் வயிற்றுல பாலை வாத்துட்டுடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா, என் பொண்ணு என் கூட இந்த டைம் பிறந்தநாள் கொண்டாடுதுன்னு சொல்லிட்டு. அத்தா நீ இங்கே பாரு அத்தா, நீ வந்து உனக்காகன்னு எதுவுமே இன்ன வரைக்கும் கேட்டதில்லை, இப்போ தான் வாயை திறந்து கேட்டிருக்க, கண்டிப்பாக நான் உனக்கு பண்ணுவேன் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. எல்லாருமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.